வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம எஸ்டேட்டில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த கீரை தான் இது பேர் கோப்பக்கீரை. ஏன் இதுக்கு கோப்பக்கீரைன்னு பேருனா, இந்த இலை பார்க்குறதுக்கு கோப்பை மாதிரி இருக்குதான், கப் மாதிரி, அதனால் கோப்பக்கீரைன்னு பேர். இது சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. சரி, நாங்களும் ஒரு கட்டு வாங்கிட்டோம். இன்றைக்கி தான் முதல் வாட்டி இது எப்படி இருக்குதுன்னு சமைச்சி டேஸ்ட் பண்ண போகிறோம். இது சமைக்கிறது ஒன்றும் இல்லை, பச்சை சம்பல் தான். வல்லாரக்கீரை எப்படி செய்வோமோ அதே மாதிரி இலையை நல்லா சுருட்டிட்டு பொடியாக நறுக்கணும். நல்லா மெலிசாக கட் பண்ணால் தான் இது பச்சை சம்பல் சாப்பிட முடியும். இது வல்லாரக்கீரைக்கு எப்படி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லைம் ஜூஸ் எல்லாமே போடுறோமோ அதே மாதிரி தான், ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கீரையோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சுத்தமாக எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. இது பிஞ்சு கீரை, அது முத்தல் கீரை, இது நல்லாயிருக்கு. நாங்கள் வாங்கிட்டு வந்த கீரை கொஞ்சம் முத்தலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கட் பண்ணும் போதே ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் கட் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் கீரை தான் எடுத்தோம். மீதி கீரையை வச்சிட்டோம், ஏன்னா ஒரு கட்டு அதிகம்தான் எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் எடுத்து பொடியாக நறுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ தூள் தூளாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிட்டாங்க. முதல்ல சொன்ன மாதிரியே தான் எல்லாமே பச்சையாக போடணும். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டு, பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டிடணும், தேங்காய் பூ கொஞ்சம், லைம் ஜூஸ் கொஞ்சம், உப்பு, பெப்பர். பச்சை மிளகாய் போட்டால் பெப்பர் போட வேணாம், பெப்பர் போட்டால் பச்சை மிளகாய் வேணாம். அதனால் ரெண்டுமே காரம்னால ஏதாச்சும் ஒன்று போட்டால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாலே சம்பல் ரெடி. எப்படி டேஸ்ட்டுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸ்ரீலங்காவில் பொதுவாக கீரை நிறைய சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாடு பார்சல் வாங்கினா கூட அதில் கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கும். எங்கள் ஊர் மாத்தளையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் கிராமத்தில் நிறைய கீரை சாப்பிடுவாங்க. டெய்லி சாப்பாடில் கீரை இருக்கும். தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்கெல்லாம் போகிறப்ப கையில் ஒரு கீரை கட்டோடு தான் போவாங்க. நம்ம டீ எஸ்டேட்டில் நிறைய விதவிதமாக கீரை இங்கே கிடைக்கும். இந்த கீரை கூட இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். அன்னைக்கு ஒரு கருப்பட்டி கீரைன்னு வாங்கினோம். அந்த கீரை கூட நம்ம டீ எஸ்டேட்டில் இருக்குது. கோழி குடாப்புலேருந்து முட்டையை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாட்டுக்கோழி முட்டை, நல்ல முட்டை. அதே மாதிரி வாழைத்தார் வெட்டினோம்ல, சீனி வாழை, அந்த தார்லேருந்து ஒவ்வொரு சீப்பாக தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் டேபிளுக்கு. இருக்குது. வாட்டர் ஆப்பிள் எட்டி பார்க்குது இப்போ தான். இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய மரத்தில் இவ்வளோதான் வந்துருக்கு. ஒரு கொத்து வந்துருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஆனால் அங்கங்கே இருக்கும் போல். இது நல்லா பழுத்துருச்சா? ஒரு 2 காய் பழுத்துருக்கு. இங்கே காட்டுங்க. இப்போதான் பிஞ்சு வருது. வா, எவ்வளோ அழகான பூ பார்த்தீங்களா? அதுக்குள்ளே ஒரு வண்டு வேறு இருக்குது. வண்டா எறும்பா தேன் குடிக்க வந்திருக்குது. அதில் முட்டும் நிறைய இருக்குது. பூக்கள் நல்லா. புதினா கீரை எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கிற தோட்டத்தில் தென்னை மரத்துக்கு அடியில் நிறைய புதினா இருக்குது. ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் புதினா கீரை கேட்டாங்க, அதனால தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கேட்டாங்க. சரி, எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி தான் இருந்தது. இப்போ பார்த்தா புல் மாதிரி ஃபுல்லாக படர்ந்துச்சு. இந்த இடத்துல எவ்வளோ நாட்டுக்கோழி சுற்றுது, ஆனால் புதினாவை மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது. ஒரு வேளை அதுக்கு இந்த புதினா மருந்து மாதிரி இருக்கிறதுனால சாப்பிடாதான்னு தெரியல. மற்ற கீரை எது இருந்தாலும் கொத்தி கொத்தி எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அதை சாப்பிட்றோம். புதினா மட்டும் அப்படியே இருக்கும்.
வீட்டு தோட்டத்தில் பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக பறவைங்க சத்தத்தோட அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. முருங்கைக்கீரை வந்து பெரிய மரத்துலலாம் நல்லா இல்லை, அவ்வளோவா பூச்சியாக இருக்குது. இது வந்து வெட்டி விட்ட மரத்தில் புதுசாக துளுக்கிற முருங்கைக்கீரை. அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து 3, 4, 5, 6 முருங்கை மரம் இருக்குது. ஒரு முருங்கை மரத்துலேருந்து வெட்டி வெட்டி ஒரு 2, 3 கிளை வச்சதும் நல்லா வளர்ந்துருச்சு. காய் தான் வரமாட்டேங்குது. முருங்கைக்காய் வந்தால் ப்ரௌன் கலரில் காஞ்சி போய் அசிங்கமாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு முருங்கை மரம், ஒரு அகத்தி மரம் இதெல்லாம் வச்சா நல்லது. முருங்கை மரம் ஈஸியாக வளரும், ஒரு குச்சி வச்சாலே வளர்ந்துடும். ஆனால் வெயில் வேணும். நல்லா இருக்கா கீரை? இந்த மாதிரி முருங்கைக்கீரை கிடைக்கிறது நமக்கெல்லாம் அபூர்வம் தான் இந்த ஊரில், இல்லை இல்லைன்னா பூச்சி தான். கீரை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படியே ஆற்றை தாண்டி அப்படியே கீழே போயிடுவாங்க. புதினாவும் முருங்கைக்கீரையும் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கிட்டு போகிறாங்க. மக்களே அவ்வளோதான், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டில் அமைதியாக தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.